வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உடைய வாழ்க்கைக்குள்ள நெருங்கியவர்களின் மறைமுகமான துரோகங்கள் இன்னும் வலிகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். மிதுனம் ராசியான உங்களுக்கு நீங்கள் எல்லோரையும் சமமாகவே பாவித்து பழகக்கூடிய நபரிடம் எதையுமே மறைக்காமல் பேசக்கூடிய குணம் கொண்டவர்கள். உங்களைப் போல அவர்களும் நன்றாக பேசுகிறார்கள், நன்றாக பழகுகிறார்கள் என்று நினைத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள் என அனைத்தையுமே சில நபர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். அது அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நன்மைகளாகவே தெரிந்திருக்கும். ஆனால் நாட்களும் காலங்களும் கடக்க கடக்கத்தான் தெரியும் அந்த ஒரு நபர்கள் உங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்ற உண்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதன் பிறகுதான் தெரியவே ஆரம்பித்திருக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானம் மற்றும் பாதகஸ்தானங்கள் வலுவடைந்த காலத்தில் நீங்கள் உங்களின் நிழல் போல நம்பிய நெருங்கிய மனிதர்களை உங்களுக்கு பின்னணியில் இருந்த துரோகங்களை அரங்கேற்றியும் கொடுத்தார்கள். நீங்கள் யார் யாரெல்லாம் உங்களுடைய நிழல்கள் போலவும் உங்களுடனே இருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அவர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். உங்களுடைய வீட்டோடு பழகி உங்களுடைய உணவை உண்டு உங்களுடைய ரகசியங்களை அறிந்து கொண்டவர்களும் வெளியில் சென்று உங்களை பற்றி அவதூறுகளை பரப்பியவர்களும் அவர்களுமாகத்தான் இருப்பார்கள். சொந்த பந்தங்களை முக்கியமாக மிதுனம் ராசியான நீங்கள் ஒருபோதும் நம்பக்கூடாது. சொந்த பந்தங்களை நம்பி எந்த விதமான காரியங்களிலும் நீங்கள் இறங்கி வந்தீர்கள் என்றால் அது பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்தில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். வெளியில் சென்று உங்களை பற்றி அவதூறுகளாக பரப்பிவிட்டு அந்நியன் அடித்தால் கூட தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் அனைத்து முத்தமிட்டவர்களை இப்படி நஞ்சு பாய்த்து விட்டார்களே என்று நினைக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் இன்னும் கவலைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இழந்து கொண்டே தான் இருக்கும். இப்படி நயவஞ்சு பாய்ச்சியவர்களை நீங்கள் இந்த ஒரு நாளில் கதறி அழுக வைத்த ஒரு நாட்களாகவே உங்களுடைய கிரக நிலைகள் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு யார் யாரெல்லாம் நெருங்கி பழகுகிறார்களோ அந்த ஒரு நபரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நீங்கள் உதவியே உங்களுடைய உதவிகளே உங்களுக்கு பிரச்சனைகளாக மாறிய ஒரு தருணங்களும் இன்னும் இறந்து கொண்டே தான் இருக்கிறது. மிதுனம் ராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில யாராவது கஷ்டப்பட்டால் அவர்களை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியாத மனம் உங்களுக்கு இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். யாராவது கஷ்டப்பட்டால் அவர்கள் பாவமாக தெரிந்தால் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை உடனடியாக கொடுத்து உதவக்கூடிய மனமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருக்கும். என்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களை பல முறைகள் முன்னால் கொண்டு வந்து கூட நிறுத்தியிருக்கலாம். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் மிகவும் வித்தியாசமான அனுபவங்களை தரும் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் நிச்சயமாகவே புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் செய்த உதவிக்கு பின்னர் நீங்களே பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். உதவிய மனிதர்களை ஒரு நாள் உங்களுக்கு எதிரியாக நின்றிருக்கலாம். இப்படிப்பட்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சமீபத்தில் கூட நடந்திருக்கலாம். நான் அவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்தேன், ஒரு வேலைக்காரன் போல நான் அவர்களுக்கிடம் நடந்து கொண்டேன், ஆனால் அவர்கள் அதனை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் என்னை இப்படி தூக்கி எறிந்துவிட்டு பேசிவிட்டார்களே என்று உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு குழப்பங்களையும் அடைந்த ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். நீங்கள் நல்ல எண்ணத்தோடு செய்த செயலை சிலர் தவறாக பயன்படுத்திய ஒரு அனுபவங்களும் இருக்கும். அந்த நாளுக்கு பிறகு இனிமேல் யாருக்கும் உதவக்கூடாது என்று கூட நீங்கள் நினைத்த ஒரு நாட்களும் நிச்சயமாகவே இருக்கலாம். ஆனால் அந்த முடிவு உங்களுடைய உண்மையான ஒரு குணமாக மட்டும் இருக்காது. உதவி செய்வது தவறு கிடையாது, ஆனால் யாருக்கு எப்போது எந்த அளவுக்கு உதவ வேண்டும் என்பதை அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் கற்றுக் கொடுக்கும். உதவி செய்யலாம், ஆனால் யாருக்கு உதவி செய்தால் அந்த உதவிகளுக்கு அவர்கள் விசுவாசமாக இருப்பார்கள், நம் பின்னாள்களில் அவர்கள் இருப்பார்கள் என்று உங்களுக்கு தோணுகிறதோ அந்த நபர்களுக்கு மட்டும் நீங்கள் உதவி செய்யுங்கள். அவர்கள் தான் எதிர்காலத்தில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுப்பார்கள். மிதுனம் ராசியான உங்களுக்கு பிறருக்காக அதிகம் சிந்திப்பவர்கள் என்று கூறப்படுகிறது. அந்த நல்ல மனதை பாதுகாத்து நீங்கள் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களையும் பாதுகாத்து நீங்கள் கற்றுக்கொள்வது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கான எல்லா விதமான விஷயங்களையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதை தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டி
நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. எதிரிகளின் முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது என்னதான் செய்தாலும் தோல்வியடைந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். மிதனம் ராசி என்பர்களை வியாபாரம் சார்ந்த பணிகளில் லாபங்கள் அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். வரவுகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் கடன் வாழ்க்கையில் இருந்து வெளிவருங்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் பின்பற்றி கொண்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். பெரியோர்களின் ஒத்துழைப்புகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள கிடைக்கப் போகிறது. ஆன்மீக பயணங்கள் மற்றும் சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். புதிய முதலீடுகளில் கவனத்தை நீங்கள் செலுத்துங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். எதிரிகளின் முயற்சிகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தோல்வி அடைந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருந்த ஒரு நபர்கள் தான். ஆனால் அதற்காக எல்லாரும் உங்களுக்கு நல்லது நினைத்தார்கள் என்று சொல்ல முடியாது. உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அதிகமாக பொறாமைப்பட்டவர்களும் நிச்சயமாக இருப்பார்கள். அதுவும் உங்களுடன் இருந்தவர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே உண்டு. நீங்கள் வளரக்கூடாது என்று நினைத்து மறைமுகமாக தடை ஏற்படுத்த முயன்றவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். சில நேரங்களில் உங்களின் பெயரை கெடுக்க முயற்சிகள் நிச்சயமாக நடந்திருக்கலாம். அந்த நாட்களில் நான் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லையே, ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடக்கிறது என்ற மனம் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேதனைப்பட்டிருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசியான உங்களுக்கு தங்களுடைய உண்மையான உழைப்பும் நேர்மையும் காரணமாக தேவையற்ற தடைகள் என்பது குறைந்து முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு சூழல்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். ஜோதிடத்தில் சில காலங்கள் மறைமுகமான தடைகள் விலகக்கூடிய காலமாகவே கருதப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் பொறுமையும் நிதானமும் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியம். உங்களுடைய கவனங்கள் பிறர் மீது கிடையாது, உங்களுடைய இலக்கின் மீது தான் இருக்க வேண்டும். அந்த கவனத்தை மட்டும் உங்களுடைய இலக்கின் மீது நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணத்தையும் போதுமான அளவுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். புதிய நட்புகள் இப்பொழுது சில நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றிய துரோக நண்பர்கள், சுயநலவாதிகள் அனைவரும் உங்களுடைய வாழ்வை இப்பொழுது விட்டு தானாகவே விலகக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது பிறந்துவிட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறவோ ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். வரவுகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் கடன் வாழ்க்கையில் இருந்து வெளிவருங்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் பின்பற்றி கொண்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்கள் தேடி கொடுக்கும். பெரியோர்களின் ஒத்துழைப்புகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள கிடைக்கப் போகிறது. ஆன்மீக பயணங்கள் மற்றும் சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். புதிய முதலீடுகளில் கவனத்தை நீங்கள் செலுத்துங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். எதிரிகளின் முயற்சிகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தோல்வி அடைந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருந்த ஒரு நபர்கள் தான். ஆனால் அதற்காக எல்லாரும் உங்களுக்கு நல்லது நினைத்தார்கள் என்று சொல்ல முடியாது. உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அதிகமாக பொறாமைப்பட்டவர்களும் நிச்சயமாக இருப்பார்கள். அதுவும் உங்களுடன் இருந்தவர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே உண்டு. நீங்கள் வளரக்கூடாது என்று நினைத்து மறைமுகமாக தடை ஏற்படுத்த முயன்றவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். சில நேரங்களில் உங்களின் பெயரை கெடுக்க முயற்சிகள் நிச்சயமாக நடந்திருக்கலாம். அந்த நாட்களில் நான் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லையே, ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடக்கிறது என்ற மனம் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேதனைப்பட்டிருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசியான உங்களுக்கு தங்களுடைய உண்மையான உழைப்பும் நேர்மையும் காரணமாக தேவையற்ற தடைகள் என்பது குறைந்து முன்னேற்றங்கள் காணக்கூடிய
ஒரு சூழல்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். ஜோதிடத்தில் சில காலங்கள் மறைமுகமான தடைகள் விலகக்கூடிய காலமாகவே கருதப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் பொறுமையும் நிதானமும் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியம். உங்களுடைய கவனங்கள் பிறர் மீது கிடையாது, உங்களுடைய இலக்கின் மீது தான் இருக்க வேண்டும். அந்த கவனத்தை மட்டும் உங்களுடைய இலக்கின் மீது நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணத்தையும் போதுமான அளவுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். புதிய நட்புகள் இப்பொழுது சில நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றிய துரோக நண்பர்கள், சுயநலவாதிகள் அனைவரும் உங்களுடைய வாழ்வை இப்பொழுது விட்டு தானாகவே விலகக்கூடிய ஒரு